ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சத்துமிக்க முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கால்சியம் அயன் சத்துமிக்க ஒரு கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதனால இந்த மரத்தோட எல்லா பாவம் பட்டை, வேறு, இலை, காய், பூ எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. அதுதாங்க முருங்கை இலை. அந்த முருங்கை இலையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு பொரியல் செய்தப்போ முருங்கைக்கீரையை வாங்கி அதுக்கப்புறம் அதை காம்பில் இருந்து இலையெல்லாம் நல்லா உருவி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மஞ்சளும் உப்பும் கலந்த தண்ணியில் அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடித்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை பொரியலுக்கு நம்ம அதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் முருங்கைக்கீரையும் இன்னொரு பவுலில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் பாசிப்பருப்பை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். இந்த பாசிப்பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரமாவது நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா முருங்கைக்கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு வாணலியில் நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினோன்னே நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு 2 டீஸ்பூன்னு சேர்த்துருக்கோம். உங்கள் முருங்கைக்கீரை அளவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாசிப்பருப்பையும் வந்து சேர்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இந்த முருங்கைக்கீரையும் பாசிப்பருப்பும் சேரும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பை சேர்த்து ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. இப்போ 2யும் சேர்த்து வதக்கிக்கோங்க. முருங்கைக்கீரை நம்ம சொன்ன மாதிரி சீக்கிரம் வெந்துடும். இதை வந்து நீங்கள் தண்ணி தெளித்து நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அந்த மாதிரி தெளிக்க தான் செய்யணும். இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஒரு 10 நிமிஷத்தில், இளம் கீரையாக இருந்ததுன்னா. அதே மாதிரி கீரையை வந்து நம்ம மூடியும் சமைக்கக்கூடாது. அதே மாதிரி கீரை வெந்தோன்னே தான் நம்ம வந்து உப்பு போடணும். இப்போ நம்ம கீரை வந்து நல்லா வெந்துருச்சு, நிறைய இருக்க மாதிரி இருந்தது, வதக்கினோன்னே கம்மியாகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து முடிஞ்சோடனே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம இல்லை பாசிப்பருப்பும் தேங்காய் துருவலும் நல்லா கொஞ்சம் தாராளமாக சேர்த்தோன்னா கீரை வந்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நம்மளோட சுவையான முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப சத்து மிக்கது, ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.